ராமசாமி பிள்ளை அவர்களின் பையன்தான் கந்தசாமி பிள்ளை. நம்ம கதையோட ஹீரோ. பிராட்வேயும் எஸ்பிளனேடும் கூடுகிறார். அதாவது ரொம்ப டிராபிக்கான ஏரியான்னு சொல்றாங்க. இடத்தில் ஆபத்தில்லாத ஓரத்தில் நின்று கொண்டு வெகு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார். ராமில் ஏறி சென்றால் 1.25 கால்னா மிஞ்சும். பக்கத்து கடையில வெத்தலைப்பாக்கு போட்டுக்கிட்டு நடந்தே வீட்டுக்கு போயிடலாம். பஸ்ல ஏறி கண்டக்டரை ஏமாத்தி சென்ட்ரல கடந்து அப்புறம் டிக்கெட்டை வாங்கி திருநெல்வேலிக்கு போனா 1/2 கப்பு காப்பி குடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். ஆனா வெத்தல கிடையாது. கண்டக்டர் என்ன ஏமாத்து ஏமாத்துன்னு வெத்தல வச்சு அழைக்காத குறையா கூப்பிடுறாரு. அவரை ஏமாற்றாம ஏமாற்றுவது தர்ம விரோதம். நேத்து அவன் அப்படி கேட்டபடி சென்ட்ரலில் இருந்து மட்டும் டிக்கெட் எடுத்திருந்தா காப்பி குடிச்சிருக்கலாம். இப்போ காப்பி சாப்பிட்டா கொஞ்சம் விறுவிறுப்பா தான் இருக்கும். இப்படி நம்ம கந்தசாமி பிள்ளை ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருக்கும்போது கடவுள் அவர் முன் பிரசன்னமானார். திடீரென்று அவருடைய பக்தி பரவசத்தால் தோன்றி, இந்தா புடி வரோம் அப்படின்னு குடுக்கல. அப்ப கடவுள் எதுக்கு வந்தாரு? நம்ம கந்தசாமி பிள்ளை கிட்ட கடவுள் என்ன கேட்டாரு? ஐயா, திருவல்லிக்கேணிக்கு எப்படி போறது என்று கேட்டார் கடவுள். டிராமிலும் போலாம், பஸ்லயும் போலாம். கேட்டு கேட்டு நடந்தும் போலாம். மதுரைக்கு வழி வாயில என்றார் கந்தசாமி பிள்ளை. ஐயா, நான் மதுரைக்கு போக வழி கேட்கல. திருவல்லிக்கேணிக்கு தான் வழி கேட்டேன். எப்படி போனா சுருக்கு வழி என்றார் கடவுள். அருகில் இருந்த 2 பேர் விழுந்து விழுந்து சிரித்தனர். கூட்ட நெரிசலில் இருந்து விலகி செருப்பு ரிப்பேர் செய்யும் கடையின் பக்கமாக இருவரும் ஒதுங்கி நின்றார்கள். கந்தசாமி பிள்ளைக்கு 45 வயசு இருக்கும். 45 வருஷமா அன்ன ஆகாரம் இல்லாமல் வளர்ந்தவர் போல் தேகம். சில கருப்பு மயிர்களும் நரைத்த தலையும், 2 வாரங்களாக சவரம் செய்யாத முகவெட்டு. எந்த ஜன கும்பலிலும் எவ்வளவு தூரத்திலும் போகும் நபர்களை கொத்தி பிடிக்கும் தீட்சண்யமான கண்கள். அதாவது 45 வயசுலயும் கண்ணு ஷார்ப்னு சொல்றாங்க. வழி கேட்டவரை, அதாவது கடவுளை கூர்ந்து கவனித்தார் கந்தசாமி பிள்ளை. வயச நிர்ணயமா சொல்ல முடியாது. 60 இருக்கலாம். அத்தனை வருஷமும் சாப்பாட்டுக்கு கவலையே இல்லாம கொழு கொழு என்று வளர்ந்த மேனி வளப்பம். அதாவது நம்ம விசு படத்துல சொல்ற மாதிரி நம்ம கந்தசாமி பிள்ளை ஒத்த நாடி, கடவுள் ரெட்ட நாடி போல. தலையிலே துளிக்கூட கருப்பு இல்லாமல் நரைத்த சிகை. கோதி கட்டாமல் சிங்கத்தின் பிடரி மயிர் மாதிரி கழுத்தில் விழுந்து சிலிர்த்து கொண்டு நின்றது. கழுத்திலே நட்ட நடுவிலே பெரிய கருப்பு மறு. கண்ணும் கண்ணங்கரையில் என்று 4 திசையிலும் சுழன்று சுழன்று வெட்டியது. சில சமயம் வெறியனுடையது போல கனிந்தது. சிரிப்பு. அந்த சிரிப்பு கந்தசாமி பிள்ளையை சில சமயம் பயமுறுத்தியது. சில சமயம் குழந்தையுடையதை போல கொஞ்சியது. புதுமை பித்தன் கடவுளை என்ன அழகா வர்ணிச்சிருக்காரு பாருங்க. ரொம்ப தாகமா இருக்கு என்றார் கடவுள். ஐயா, இங்க ஜலங்களும் கிடையாது. வேணும்னா காப்பி சாப்பிடலாம். ஒருக்கு காப்பி ஹோட்டல் என்றார் கந்தசாமி பிள்ளை. வாருங்களேன், அதைத்தான் சாப்பிட்டு பார்ப்போம் என்றார் கடவுள். கடவுளும் கூப்பிட்டாரு, கந்தசாமி பிள்ளையும் பின்னாடியே போயிட்டாரு. ஆனா பிள்ளைக்கு ஒரு சந்தேகம். எங்க பில்ல நம்ம தலையில கட்டிட்டா? துணிச்சல் இல்லாத வரையில் துன்பம்தான் என்பது கந்தசாமி பிள்ளையின் சங்கற்பம். இருவரும் பெரிய ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். கடவுள் கந்தசாமி பிள்ளையின் பின்புறமாக ஒட்டிக்கொண்டே பின்தொடர்ந்தார். இருவரும் ஒரு மேஜை அருகில் உட்கார்ந்தார்கள். பையனுக்கு மனப்பாடம் ஒப்பிக்க இடம் கொடுக்காமல், சூடா ஸ்ட்ராங்கா 2 கப் காஃபி என்று தலையை உலுக்கினார் பிள்ளை. அமிழை மறந்து விடாதே, 2 கப் காப்பிகள் என்று சொல் என்றார் கடவுள். அப்படியல்ல, 2 கப்புகள் காபி என்று சொல்ல வேண்டும் என்று தமிழ் கொடியை மீண்டும் நாட்டினார். கடவுள் ஓட்டலை அண்ணாந்து பார்த்தார். நல்ல உயரமான கட்டிடமா இருக்கு. வெளிச்சமும் நன்றாக வருகிறது என்றார். பின்னே, பெரிய ஹோட்டல் கோழி குடில் மாதிரி இருக்குமோ? கோவில் கட்டுறது போல நினைச்சுக்கிட்டீங்க போல. சுகாதார அதிகாரிகள் விடமாட்டார்கள் என்று மீண்டும் தமது கொடியை நாட்டினார். அதாவது சில பேர் இருக்காங்க, தெரியாத இடத்துல தெரியாத ஒருத்தவங்க மாட்டினா தனக்குதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வச்சு செய்வாங்க. அது மாதிரி போல நம்ம பிள்ளை. கோயில் என்ற வார்த்தையை கேட்டதும் கடவுள் உடம்பெல்லாம் நடுங்கியது. இவர் என்ன திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பயப்படுறாரு? கடவுள் தானே. அப்படி என்றால் சுகாதாரம் என்றால் என்ன சொல்லுங்கள் கேட்போம். இவரும் சும்மா இருக்க மாட்டாரு போலயே. ஓ, அதுவா? மேஜைக்கு லோஷன் போட்டு கழுவி அதிகாரிகள் அபராதம் போடாமல் பார்த்து கொள்வார்கள். இந்த ஈ கொசு எல்லாம் ராட்சசருக்கு சமானம். அதிலும் இந்த மாதிரி ஹோட்டலுக்குள் வந்து விட்டால் ஆபத்து தான். உயிர் தப்பாது என்கிறார்கள்.
என்றார் கந்தசாமி பிள்ளை. அவருக்கே அவர் பேச்சில் ஆச்சரியம். நாக்கில் சரஸ்வதி கடாசம் ஏற்பட்டு விட்டதோ என்ற சந்தேகம். கந்தசாமி பிள்ளை இவ்வளவு பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்காரு. ஆனா கடவுள் இத கவனிக்கல. கடவுள் எங்க கவனிச்சிட்டு இருக்காரு? இவர்கள் வருவதற்கு முன்பு ஒருவர் சிந்திவிட்டு போன காப்பியில் சிக்கிக் கொண்டு தவிக்கும் ஈ ஒன்றை கடவுள் பார்த்து கொண்டிருந்தார். அது முக்கி முனகி காப்பியை விட்டு வெளியே வர முயன்று கொண்டிருந்தது. இதோ இருக்கிறதே என்றார் கடவுள். உதவி செய்வதற்காக தான் விரலை நீட்டினார். ஆனால் ஈ பறந்து விட்டது. எச்சில் காப்பியில் அவர் விரல் பட்டு விட்டது. என்னையா, எச்சிலை தொட்டு விட்டீரே, இந்த ஜலத்தை எடுத்து மேஜைக்கு கீழே கழுவும் என்றார் பிள்ளை. ஈயை விரட்டக்கூடாதாம், ஆனா மேஜைக்கு கீழே கை கழுவ வேண்டுமாம். இதுதான் சுகாதாரம் என்று முனகிக் கொண்டார் கடவுள். பையன் 2 கப் காப்பி கொண்டு வந்து வைத்தான். கடவுள் காப்பியை எடுத்து பருகினார். சோமபானம் செய்த தேவதைகள் முகத்தில் தெரிந்தது. நம்முடைய லீலை என்றார் கடவுள். உம்முடைய லீலை இல்லைங்கானோ, ஹோட்டல்காரன் லீலை. அவன் சிக்கரி பவுடரை போட்டு வைத்திருக்கிறான். உம்முடைய லீலை எல்லாம் பில் கொடுக்கிற படலத்திலே என்று காதோடு காதாக சொன்னார் பிள்ளை. சூசகமாக பில் பிரச்சனையை தீர்த்து விட்டதாக அவருக்கு ஒரு சந்தோஷம். சிக்கரி பவுடர் என்றால் என்ன என்று சற்று சந்தேகத்துடன் தலையை நிமிர்த்தினார் கடவுள். சிக்கரி பவுடர் காப்பி மாதிரி தான் இருக்கும், ஆனால் காப்பி அல்ல. சில பேர் தெய்வத்தின் பேரை சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றி வர மாதிரி என்றார் கந்தசாமி பிள்ளை. தெய்வம் என்றதும் திடுக்கிட்டார் கடவுள். இவரு வேற எப்ப பார்த்தாலும் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பயந்துட்டு இருக்காரு. இவர் கடவுள்னு நம்ம தான் ஞாபகப்படுத்தணும் போல. பில்லை கொடுக்கும் பொழுது கடவுள் புத்தம்புது 100 ரூபாய் நோட்டை நீட்டினார். கந்தசாமி பிள்ளை திடுக்கிட்டார். சில்லறை கேட்டால் தரமாட்டேனா, அதற்காக 3 பில் எதற்கு என்றார் ஹோட்டல் ஓனர். நாங்கள் காபி சாப்பிடத்தான் வந்தோம் என்றார் கடவுள். அப்படியானால் சில்லறையை வைத்துக் கொண்டு வந்திருப்பீர்களே என்றார் ஹோட்டல் ஓனர். அதற்குள் சாப்பிட்டு விட்டு வெளியே காத்திருப்போர் கூட்டம் ஜாஸ்தியாக, வீண் கலாட்டா வேண்டாம் என்று சில்லறை எண்ணி கொடுத்தார். 99 ரூபாய் 13 பைசா, சரியா, பார்த்து கொள்ளுங்கள் என்றார் ஹோட்டல் ஓனர். நீங்கள் சொல்லிவிட்டால் சரிதான், எனக்கு கணக்கு வராது என்றார் கடவுள். ஒரு போலி 10 ரூபாய் நோட்டை தள்ளிவிட்டதில் கடைக்காரருக்கு ஒரு திருப்தி. வெளியே இருவரும் வந்தார்கள். வாசலில் அவ்வளவு கூட்டம் இல்லை. இருவரும் நின்றார்கள். கடவுள் தம் கையில் கற்றையாக அடுக்கியிருந்த நோட்டுகளில் 5வது நோட்டை மட்டும் எடுத்தார். சுக்கு நூறாக கிழித்து கீழே போட்டார். கந்தசாமி பிள்ளைக்கு பக்கத்தில் நிற்பவர் பைத்தியமோ என்ற சந்தேகம் திடுக்கிட்டு வாயை பிளந்து கொண்டு நின்றார். கள்ள நோட்டு, என்னை ஏமாற்ற பார்த்தான், நான் அவனை ஏமாற்றி விட்டேன் என்று ஒரு சிரிப்பு சிரித்தார். அவருடைய சிரிப்பு பயமாக இருந்தது. என் கையில் கொடுத்தால் அவன் கொடுமையை பிடித்து மாற்றி கொண்டு வந்திருப்பேனே என்றார் கந்தசாமி பிள்ளை. சிக்கிரி பவுடருக்கு நீர் உடன்பட்டீரா இல்லையா? அந்த மாதிரி இதற்கு நான் உடன்பட்டேன் என்று வைத்துக் கொள்ளும். அவனுக்கு 10 ரூபாய் தான் பெருசு, அதனால்தான் அவனை ஏமாற்றி விட்டேன் என்றார் கடவுள். வழியே வந்து காப்பி வாங்கி கொடுப்பவரிடம் எப்படி விடைபெற்று செல்வது என்று யோசித்தார் பிள்ளை. அவரா வழியே வந்து காப்பி வாங்கி கொடுத்தாரு? தண்ணி கேட்ட மனுஷனை அடுத்த இலைக்கு பாயாசம் கேட்டு வாங்குற மாதிரி அழைச்சிட்டு வந்துட்டு பேச்ச பாரு நம்ம பிள்ளைக்கு. திருவல்லிக்கேணி தானே, வாருங்கள், ராமில் ஏறுவோம் என்றார் கந்தசாமி பிள்ளை. அது வேண்டவே வேண்டாம், எனக்கு தலை சுற்றும், மெதுவாக நடந்தே போய்விடலாம் என்றார் கடவுள். நம்ம கடவுள் உஷாராயிட்டார் போல. ராமில ஏறி அந்த பில்லையும் இவரு தலையில கட்டிட்டா கடவுள் பூலோகத்துக்கு வந்து நல்லா பழச்சுக்கிட்டாரு. நான் பகலெல்லாம் காலால நடந்தாச்சு, என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. வாங்கலேன், ரிச்சாவிலே ஏறி போலாம் என்றார் பிள்ளை. 10 ரூபாய் நோட்டை கிழிக்கக்கூடியவர் ரிச்சாவுக்கு காசு கொடுத்தால் என்ன என்பதுதான் அவருடைய எண்ணம். நரவாகனமா, அதுதான் சிறந்தது என்றார் கடவுள். நரவாகனம் அப்படின்னா ஒரு மனுஷ வாகனமா மாறி இன்னொரு மனுஷனை கையால இழுத்துட்டு போவான் இல்லையா, அந்த காலத்து ரிச்சா, அத சொல்றாங்க. 2 பேரும் ரிச்சாவில் ஏறி கொண்டார்கள். சாமி, கொஞ்சம் இருங்க, விளக்க ஏத்திக்கிறேன் என்றார் ரிச்சாக்காரர். இவ்வளவு சீக்கிரத்தில் அந்யோன்யமாகிவிட்டோம். நீங்கள் யாரென்று எனக்கு தெரியாது, நான் யாரென்று உங்களுக்கு தெரியாது. கடவுள் சிரித்தார். பற்கள் இருட்டில் மோகனமாக மின்னியது. நான் யார் என்பது இருக்கட்டும், நீங்கள் யார் என்று சொல்லுங்களேன் என்றார் கடவுள்.
கந்தசாமி பிள்ளைக்கு தம்மை பற்றி சொல்லிக் கொள்வதிலே எப்பொழுதுமே ஒரு தனி சந்தோஷம். அதிலும் ஒருவன் ஓடுகிற ரிச்சாவில் தம்மிடம் அகப்பட்டுக் கொண்டால் விட்டு வைப்பாரா என்ன? கனைத்துக் கொண்டு ஆரம்பித்தார். சித்த வைத்திய தீபிகை என்ற வைத்திய பத்திரிகையை பார்த்ததுண்டா என்று கேட்டார் பிள்ளை. இல்லை என்றார் கடவுள். அப்பொழுது வைத்திய சாஸ்திரத்தில் பரிச்சயம் இல்லை போல. பரிச்சயமெல்லாம் உண்டு. இதென்னடா சங்கடமாய் இருக்கிறது என்று யோசித்தார் பிள்ளை. உங்களுக்கு வைத்திய சாஸ்திரத்தில் பரிச்சயம் உண்டு, ஆனால் சித்த வைத்திய தீபிகையுடன் தான் பரிச்சயம் இல்லை. அப்படியானால் உங்கள் வைத்திய சாஸ்திர ஞானம் பரிபூர்ணமாகவில்லை என்றுதான் அர்த்தம். நம்மிடம் 17 வருஷ இதழ்களும் பைண்டு வால்யூம்களாக இருக்கின்றன. நீங்கள் அவசியம் வீட்டுக்கு ஒரு முறை வந்து அவற்றை படிக்க வேண்டும் என்றார் பிள்ளை. 17 வருஷ இதழ்களா? 17 இன்ட்டு 12 204. கடவுளின் மனசு நடுங்கியது. ஒருவேளை கால் வருஷ ஒரு முறை பத்திரிகையாக இருக்கலாம் என்ற ஒரு அற்ப நம்பிக்கையும் தோன்றியது. தீபிகை மாதம் ஒரு முறை பத்திரிகை. வருஷ சந்தா உள்நாட்டு ரூபாய் 1. வெளிநாடு என்றால் 2.25. ஜீவிய சந்தா 25. நீங்கள் சந்தாதாரராக சேர்ந்தால் ரொம்ப பிரயோஜனம். வேண்டுமானால் ஒரு வருஷம் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் ஜீவிய சந்தாவை பார்க்கலாம் என்று கடவுளையே சந்தாதாரராக்க முயற்சி செய்தார் பிள்ளை. 17 வால்யூம்களும் தவிர இன்னும் 25 ரூபாய் வாங்கிக் கொண்டு ஓட ஓட விரட்டலாம் என்று நினைக்கிறாரா? அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது என்று யோசித்துவிட்டு, யாருடைய ஜீவியம் என்று கேட்டார் கடவுள். உங்கள் ஆயுள்தான். என் ஆயுளும் அல்ல, பத்திரிகை ஆயுளும் அல்ல. அது அழியாத வஸ்து. நான் போனாலும் வேறு ஒருவர் சித்த வைத்திய தீபிகையை நடத்தி கொண்டுதான் இருப்பார். அதற்கு ஏற்பாடும் பண்ணியாச்சு என்றார் பிள்ளை. இந்த சமயம் பார்த்து ரிச்சாக்காரர் வண்டி வேகத்தை நிதானப்படுத்திவிட்டு பின்புறமாக திரும்பி பார்த்தார். வண்டியின் வேகம் குறைந்ததால் எங்கே வண்டியில் இருக்கிற ஆசாமி குதித்து ஓடி போயிடுவாரோ என்று கந்தசாமி பிள்ளைக்கு பயம். என்னடா திரும்பி பாக்குற? மோட்டார் வருது பாரு, மோதிராத, வேகமா போ என்றார் கந்தசாமி பிள்ளை. என்ன சாமி நீங்க? என்ன மனுஷ பிறவையா இல்ல பிசாசுகளா? வண்டியிலே ஆளே இல்லாத காத்தாட்டம்ல இருக்கு என்றார் ரிச்சாக்காரர். வாடகையும் காத்தாட்டமே தோணுறபடி கொடுத்துடுறேன். நீ வண்டியை இஸ்துக்குன்னு போ என்று அதட்டினார் பிள்ளை. என்னுடைய இதழிலே ரசக்கட்டையை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், பாருங்கள். நமக்கு ஒரு பழைய சுவடி ஒன்று கிடைத்தது. அதிலே பல அபூர்வ பிரயோகம் எல்லாம் சொல்லி இருக்கு. தவிர வைத்திய தொழிலும் நடத்தி வருகிறேன். வைத்தியத்திலே வருவது பத்திரிகைக்கும் குடும்பத்துக்கும் போதுமானதாக உள்ளது. கந்தசாமி அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கடவுளோ, ஏதேது மகன் ஓய்கிற வழிய காணுமே, தினம் சராசரி எத்தனை பேரை விட்டு வைப்பீர் என்று கேட்டார் கடவுள். பெருமையாக சொல்லிக் கொள்ளும்படி அவ்வளவு ஒன்றுமில்லை. மேலும் உங்களுக்கு நான் வைத்தியத்தை பிழைப்பு நடத்துவதற்காக வைத்திருக்கிறேன் என்பது ஞாபகம் இருக்க வேண்டும். வியாதியும் கூடுமான வரையில் அகன்றுவிடக் கூடாது. ஆசாமியும் தீர்ந்துவிடக் கூடாது. அப்போதுதான் சிகிச்சைக்கு வந்தவனிடம் வியாதியை ஒரு வியாபாரமாக வைத்து நடத்த முடியும். முரட்டுத்தனமாக சிகிச்சை பண்ணினால் தொழிலும் நடக்காது. வியாதியும் வேகம் குறைந்து படிப்படியாக குணமாக வேண்டும். மருந்தும் வியாதிக்கோ மனுஷனுக்கோ கெடுதல் தந்துவிடக் கூடாது. பரவாயில்ல, மனுஷன் நல்ல மனுஷன்தான். இதுதான் வியாபார முறை. இல்லாவிட்டால் இந்த 17 வருஷங்களாக பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்க முடியாது என்று கூறினார் கந்தசாமி பிள்ளை. கடவுளும் விஷயம் புரிந்தவர் போல தலையை ஆட்டினார். இப்படி உங்க கையை காட்டுங்க, நாடு எப்படி இருக்கு என்று பாப்போம் என்று கடவுளின் வலது கையை பிடித்தார் கந்தசாமி பிள்ளை. ஓடுகிற வண்டியில் இருந்து கொண்டா என்று கேட்டார் கடவுள் சிரித்துக்கொண்டே. அது வைத்தியனுடைய திறமையை பொறுத்தது என்றார் பிள்ளை. நாடியை சில வினாடிகள் கவனமாக பார்த்தார். பித்தம் ஏறி அடிக்கிறதே, விஷப்பிரயோக பழக்கமும் உண்டோ என்று கொஞ்சம் வினயத்துடன் கேட்டார் பிள்ளை. நீ கெட்டிக்காரர்தான், வேறு எத்தனையோ உண்டு என்று சிரித்தார் கடவுள். ஆமாம், நாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கோமே, அது இருக்கட்டும். திருவல்லிக்கேணியில் எங்கே என்றார் கந்தசாமி பிள்ளை. 7ஆம் நம்பர் வீடு, ஆபீஸ் வெங்கடாச்சல முதலி சந்து என்றார் கடவுள். அடடே, அது நம்ம விலாசமாச்சே. அங்க யார பார்க்க வேண்டும்? கந்தசாமி பிள்ளையை. போச்சுடா, கந்தசாமி பிள்ளைகிட்டயே அவருக்கு வீட்டுக்கு விலாசம் கேட்கிறாரு நம்ம கடவுள். சரியா போச்சு போங்க. நான் தான் அது. தெய்வம் தான் நம்ம அப்படி சேர்த்து வச்சிருக்கு. தாங்கள் யாரோ அடையாளம் தெரியவில்லையே என்றார் கந்தசாமி பிள்ளை. நானா? கடவுள் என்றார் சாவகாசமாக. கந்தசாமி பிள்ளை திடுக்கிட்டார். கடவுளாவது வருவதாவது. பூலோகத்தை பார்க்க வந்தேன். நான் இன்னும் சில நாட்களுக்கு உம்முடைய அதிதி என்றார் கடவுள். கந்தசாமி பிள்ளை பதற்றத்துடன் பேசினார். எத்தனை நாள் வேண்டுமானாலும் இரும்.
அதற்கு ஆட்சேபனை இல்லை. நீர் மட்டும் உம்மை கடவுள் என்று தயவு செய்து வெளியில் சொல்லிக் கொள்ள வேண்டாம். உம்மை பைத்தியக்காரன் என்று நினைத்தாலும் பரவாயில்லை. என்னை என் வீட்டுக்காரி அப்படி நினைத்து விடக்கூடாது என்றார் பிள்ளை. அவருக்கு அவரு பிரச்சனை. அந்த விளக்கு பக்கத்தில் நிறுத்திடா என்றார் பிள்ளை. வண்டியும் நின்றது. இருவரும் இறங்கினர். கடவுள் அந்த ரிச்சாக்காரருக்கு பளபளப்பான ஒற்றை ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து கொடுத்தார். நல்லா இருக்கணும் சாமி என்று உள்ளம் குளிர சொன்னார் ரிச்சாக்காரர். கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுவதாவது, பெரியவரை பார்த்து நீ என்னடா ஆசீர்வாதம் பண்ணுவது என்று அதட்டினார் பிள்ளை. அப்படி சொல்லாதீர்கள். இத்தனை நாளாக காதும் மனசும் குளிர இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டதே இல்லை. அவன் சொன்னால் சொல்லட்டும் என்றார் கடவுள். அவன் கிட்ட 2 குறைச்சு கொடுத்து பார்த்தா அப்போ தெரியும் என்றார் கந்தசாமி பிள்ளை. எசமா, நான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன், அநியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்ல. சாமி, நான் எப்பவும் அதா அந்த லேக்குல தான் குந்திக்கிட்டு இருப்பேன். வந்தா கண்ணு பார்க்கணும் என்று ஏற்காலை உயர்த்தினார் ரிச்சாகாரர். மகா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் தான், தெரியுது போடா, கல்லு தண்ணிக்கு கட்டுப்பட்டவன் என்றார் கந்தசாமி பிள்ளை. வாடகை வண்டியை இஸ்துக்கிட்டு நாள் முச்சூடும் வெளியில ஓட்டினா தெரியும். உன்னை என்ன சொல்ல, கடவுளுக்கு கண் இல்ல. உன்னைய சொல்ல வச்சான், என்னைய கேட்க வச்சான் என்று சொல்லிக்கொண்டே வண்டியை இழுத்துச் சென்றார். கடவுள் வாய் விட்டு உரக்கச் சிரித்தார். விழுந்து விழுந்து சிரித்தார். மனதிலே மகிழ்ச்சி. இதுதான் பூலோகம் என்றார் கந்தசாமி பிள்ளை. இவ்வளவுதானா என்றார் கடவுள். இருவரும் வீட்டை நோக்கி நடந்தார்கள். வீட்டுக்கு எதிரிலே உள்ள லாந்தல் கம்பத்தின் பக்கத்தில் வந்ததும் கடவுள் நின்றார். பிள்ளையும் நின்றார். பக்தா என்றார் கடவுள். பிள்ளை நிற்கவில்லை. புலி தோளாடையும் சடாமுடியும் மானும் மழுவும் காட்சியளித்தார். கண்ணிலே மகிழ்ச்சி வெறி, உதட்டிலே புன்சிரிப்பு. பக்தா என்றார் மறுபடியும். கந்தசாமி பிள்ளைக்கு விஷயம் புரிந்தது. ஓய் கடவுளே, இந்தா பிடி வரத்தை என்கிற வித்தையெல்லாம் என்கிட்ட செல்லாது. நீர் வரத்தை கொடுத்துவிட்டு உம்பாட்டுக்கு போய் விடுவீர். இன்னொரு தெய்வம் வரும், தலையை கொடு என்று கேட்கும். உம்மிடம் வரத்தை வாங்கி கொண்டு பிறகு தலைக்கு ஆபத்தை தேடிக்கொள்ளும் ஏமாந்த சோனகிரி நானல்ல. ஏதோ பூலோகத்தை பார்க்க வந்தீர். நம்முடைய அதிதியாக இருக்க ஆசைப்பட்டீர். அதற்கு ஆட்சேபம் எதுவும் இல்லை. என்னுடன் பழக வேண்டுமானால் மனுஷனைப் போல நடந்து கொள்ள வேண்டும். மனிதனின் கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். நான் சொன்னதை மறக்காமல் வாரும். கடவுள் மௌனமாக பின்தொடர்ந்தார். கந்தசாமி பிள்ளையின் வாதம் சரி என்று பட்டது. பூலோகத்தில் வரம் வாங்கி உருப்பட்ட மனுஷன் யார் என்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. கந்தசாமி பிள்ளை வாசல் அருகில் நின்றார். சாமி, உங்களுக்கு பரமசிவன் என்று பெயர் வைக்கவா, இல்ல அம்மையப்ப பிள்ளை என்று வைக்கவா? பரமசிவன் தான் சரி. அப்போ உங்களை அப்பா என்று உறவுமுறை வைத்து கூப்பிடுவேன். உடன்பட வேண்டும் என்றார் பிள்ளை. அப்பா என்று வேண்டாமப்பா, பெரியப்பா என்று கூப்பிடும். அப்போதுதான் என் சொத்துக்கு ஆபத்தில்லை என்று சிரித்தார் கடவுள். என்னங்க, கடவுள் இவ்வளவு உஷாரா இருக்காரே. பூலோக வழிமுறைப்படி நடப்பதுதான் நல்லது என்று பட்டது கடவுளுக்கு. இப்படி உங்கள் சொத்து என்னவோ என்றார் பிள்ளை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் தான் என்றார் கடவுள். பயப்பட வேண்டாம், அவ்வளவு பேராசை நமக்கில்லை என்று கூறிக்கொண்டே நிலைப்படியில் காலை வைத்தார் பிள்ளை. வீட்டு முன் கூடத்தில் ஒரு தகர விளக்கு. அதற்கு அந்த புறத்தில் நீண்ட இருண்டு கிடக்கும் பண்டகசாலை. ஒரு குழந்தை. அதற்கு 4 வயது இருக்கும். மனதிலே இன்பம் பாய்ச்சும் அழகு. கண்ணிலே எப்பொழுது பார்த்தாலும் காரணமற்ற சந்தோஷம். பழைய காலத்து ஆச்சாரப்படி உச்சியில் குறுக்காக வகுடு எடுத்து முன்னும் பின்னும் பின்னிய எலிவால் வலை. அதுவோ வளைத்து கொண்டு நின்றது. முன்புறம் சடையை கட்டிய வாழை நார். அதுவோ குழந்தை குனியும் போதெல்லாம் தொந்தரவு செய்தது. குழந்தையின் கையில் ஒரு கரித்துண்டு, ஒரு ஓட்டின் துண்டு இருந்தன. இடையில் முழங்காலை கட்டி கொண்டிருக்கும் கிழிசல் சிற்றாடை. குனிந்து தரையில் கோடு போட முயன்றது. வாழை நார் கண்ணில் விழுந்ததினால் நிமிர்ந்து நின்று கொண்டு 2 கைகளாலும் வாழை நாரை பிடித்து பலங்கொண்ட மட்டும் இழுத்தது. அதன் முயற்சி பலிக்கவில்லை. வலித்தது. அழுவோமா அல்லது இன்னும் ஒரு தடவை இழுத்து பார்ப்போமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தது. அப்போது அப்பா உள்ளே நுழைந்தார். அப்பா என்ற கூச்சலுடன் கந்தசாமி பிள்ளையின் காலை கட்டி கொண்டு அண்ணாந்து பார்த்தது. எனக்கு என்ன கொண்டாந்த என்று கேட்டது. என்னைத்தான் கொண்டாந்தே என்றார் பிள்ளை. என்னப்பா, தினம் தினம் உன்னைய தானே கொண்டாடுற, பொறிகடலையாவது கொண்டாடப்படாதா என்று சினுங்கியது குழந்தை. பொறிகடலை உடம்புக்கு ஆகாது. இதோ பார், உனக்கு ஒரு தாத்தாவை கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் பிள்ளை. இதுதான் உம்முடைய குழந்தையோ என்று கேட்டார் கடவுள். குழந்தையின் பேரில் விழுந்த கண்களை எடுக்க முடியவில்லை அவருக்கு.
கந்தசாமி பிள்ளை சற்று தயங்கினார். பிள்ளை கறி கேட்டவராயிற்றே, அந்த தயக்கம் போல. சும்மா சொல்லும். இப்பவெல்லாம் நான் சுத்த சைவன். மண்பானை சமையல் தான் பிடிக்கும். பால் தயிர் கூட சேர்த்துக் கொள்வதில்லை என்று சிரித்தார் கடவுள். ஆசைக்கு என்று காலம் தப்பி பிறந்த கருவேப்பிலை கொழுந்து என்றார் பிள்ளை. இப்படி உட்காருங்கள். இப்போ குழாயிலே தண்ணீர் வராது, குடத்திலே எடுத்து வருகிறேன் என்று உள்ளே நுழைந்தார் பிள்ளை. கடவுள் துண்டை உதறி போட்டுவிட்டு கூடத்திலே உட்கார்ந்தார். மனசிலே எல்லையற்ற நிம்மதி. வாடியம்மா, என் கருவேப்பிலை கொழுந்தே என்று கைகளை நீட்டினார். ஒரே குதியில் அவரது மடியில் வந்து ஏறிக்கொண்டது குழந்தை. என் பேரு கருவேப்பிலை கொழுந்தில்ல, வள்ளி. அப்பா மாத்திரம் என்ன கருப்பி கருப்பின்னு கூப்பிடுதா? நான் என்ன அப்படியா இருக்கேன் என்று கேட்டது. அது பதிலை எதிர்பார்க்கவில்லை. அதன் கண்களுக்கு தாத்தாவின் கழுத்தில் இருந்த கருப்பு மறு தென்பட்டது. அது என்ன தாத்தா, கண்ணங்கரையில என்ன நாவப்பழம் மாதிரி கழுத்திலே இருக்கே, அத கடிச்சு திங்கணும் போல இருக்கு என்று கண்களை சிமிட்டிக் கொண்டே மடியிலிருந்து எழுந்து நின்றது. கழுத்திலே பூ போன்று உதடுகளை வைத்து அழுத்தியது. இளம்பல் கழுத்திலே கிளுகிளுத்தது. கடவுள் உடலோ குளு குளுத்தது. கூச்சமா இருக்கு என்று உடம்பை நெளித்தார் கடவுள். ஏன் தாத்தா, கழுத்திலே நெருப்பு கிருப்பு பட்டு பொத்து போச்சோ? எனக்கும் இந்தா பாரு என்று தன் விரல் நுனியில் கன்றி கருத்து போன கொப்பளத்தை காட்டியது. பாப்பா, அது நாகப்பழம் தாண்டி அம்மா. முந்தி ஒரு தரம் எல்லாரும் கொடுத்தாலேன்னு வாங்கி வாயில போட்டுண்ட. எனக்கும் பங்கு இல்லையான்னு கழுத்தை புடிச்சிட்டா. அதுல இருந்து அது அங்கேயே சிக்கிக்கிச்சு. அது கிடக்கட்டும், உனக்கு விளையாட தோழி பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டார் கடவுள். வட்டும் கரித்துண்டும் இருக்கே, நீ வட்டாட வரியா என்று கூப்பிட்டது குழந்தை. குழந்தையும் கடவுளும் விளையாட ஆரம்பித்தார்கள். ஒற்றை காலை மடக்கிக் கொண்டு நொண்டியடித்து ஒரு தாவு தாவினார் கடவுள். தாத்தா, தோத்து போயிட்டியே என்று கைகொட்டி சிரித்தது குழந்தை. ஏன் என்று கேட்டார் கடவுள். கால் கரிக்கோட்டில் பட்டுவிட்டது. முந்தியே சொல்லப்படாதா என்றார் கடவுள். ஆட்டம் தெரியாம ஆட வரலாமா என்று கேட்டது குழந்தை. அந்த சமயத்தில் கந்தசாமி பிள்ளை முன்னே வர அவரது மனைவி குடமும் இடுப்புமாக உள்ளிருந்து வந்தார். இவங்கதான் கைலாசவரத்து பெரியப்பா. கரிசங்குளத்து பொண்ண இவங்களுக்கு ஒண்ணு விட்ட அண்ணாச்சி மகனுக்கு தான் கொடுத்திருக்கு. என்னமோ தேசாந்திரியா போய்விட்டதா சொல்வார்களே, அந்த மாமாவா? வாருங்க மாமா, சேவிச்சுக்கிறேன் என்று குடத்தை இறக்கி வைத்துவிட்டு விழுந்து நமஸ்கரித்தார். பத்தும் பெருக்குமாக சுகமாக வாழ வேண்டும் என்று ஆசிர்வதித்தார் கடவுள். காந்திமதி அம்மையாருக்கு, அதுதான் கந்தசாமி பிள்ளை மனைவியின் பெயர். என்றும் அனுபவித்திராத உள்ள நிறைவு ஏற்பட்டது. மனமும் குளிர்ந்தது, கண்ணும் நனைந்தது. வாசலிலே இருக்கிற அரிசி மூட்டைய அப்படியே போட்டு வச்சிருக்கார் என்று ஞாபகப்படுத்தினார் கடவுள். இவங்களுக்கு மறதிதான் சொல்லி மாளாது. அரிசி வாங்கியாச்சான்னு இப்பதான் கேட்டேன். இல்லைன்னு சொன்னாக. ஊருக்கெல்லாம் மருந்து கொடுக்கறாக. இவக மறதிக்கு தான் மருந்த காணல. படைச்ச கடவுள் தான் பக்கத்துல நின்னு பாக்கணும் என்றார் காந்திமதி அம்மாள். பாத்துக்கிட்டு தான் நிக்கிறாரே என்றார் கடவுள். பார்த்து சிரிக்கணும், அப்பதான் புத்தி வரும் என்றார் அம்மையார். கடவுளும் சிரித்தார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் வாசலுக்கு போனார்கள். இந்த செப்படி வித்தையெல்லாம் கூடாது என்று சொன்னேனே என்றார் பிள்ளை காதோடு காதாக. இனிமேல் இல்லை என்றார் பிள்ளை. கந்தசாமி பிள்ளை முக்கி முனகி பார்த்தார். மூட்டை அசையவே இல்லை. நல்ல இளவெட்டம் என்று சிரித்துக் கொண்டே மூட்டையை இடுப்பில் இடுக்கிக் கொண்டார் கடவுள். கந்தசாமி பிள்ளையும் சாப்பிட்டு விட்டு வாசல் திண்ணைக்கு வரும்பொழுது இரவு மணி 11. இனிமேல் என்ன யோசனை என்றார் கடவுள். தூங்கத்தான் என்றார் கொட்டாப்பி விட்டுக்கொண்டே. தாத்தா, நானும் உங்க கூட தான் படுத்துக்குவேன் என்று ஓடி வந்தது குழந்தை. நீ அம்மைய கூப்பிட்டு பாயின் தலவாணி எடுத்து போட சொல்லு என்றார் பிள்ளை. என்னையுமா தூங்க சொல்கிறீர் என்று கேட்டார் கடவுள். மனுஷால் கூட பழகினா அவங்கள போலதான் நடந்துக்கணும். தூங்க இஷ்டம் இல்லைன்னா பேசாம படுத்துருங்க. ராத்திரியில் நடனமாடினால் சந்தேகத்துக்கு இடமாகும் என்றார் பிள்ளை. கந்தசாமி பிள்ளை பவழக்கார தெரு சித்தாந்த தீபிகை ஆபீஸ் தரையில் உட்கார்ந்து கொண்டு பதவுரை எழுதி கொண்டிருந்தார். போகர் நூலுக்கு விளக்க உரை. பிள்ளையவர்கள் பத்திரிகையில் மாதா மாதம் தொடர்ச்சியாக பிரசுரமாகி வருகிறது. ஆச்சாப்பா, இன்னும் ஒன்று சொல்றேன் கேளு. அப்பனே வயமான செங்கரும்பு ராச்சிய வெந்நீரோட கருட பிச்சு கல்லுருவி புல்லுருவி நல்லுமத்த என்று எழுதிவிட்டு வாசல் வழியாக போகும் தபார்காரன் உள்ளே நுழையாமல் நேராக போவதை பார்த்துவிட்டு, இன்றைக்கு பத்திரிகை போகாது என்று முணுகியபடி எழுதியதை சுருட்டி மூலையில் வைத்துவிட்டு விரல்களை சுடுக்கிட்டார். வாசலில் ரிச்சா வந்து நின்றது.
கடவுளும் குழந்தையும் இறங்கினார்கள். வள்ளியின் இடுப்பில் பட்டு பாவாடை மின்னியது. கை நிறைய மிட்டாய் பொட்டலம். தாத்தாவும் நானும் செத்த காலேஜ் பார்த்தோமே என்று துள்ளியது குழந்தை. எதற்காகவோய் ஒரு கட்டடத்தை கட்டி எலும்பையும் தோலையும் பொதித்து பொதித்து வைத்திருக்கிறது? என்ன கேலி செய்ய வேண்டும் என்று நினைப்போ என்று கேட்டார் கடவுள் குரலில் ஒரு கடுகடுப்பு. அவ்வளவு ஞானத்தோட இங்க யாரும் செய்து விடுவார்களா? சிருஷ்டியின் அபூர்வத்தை காட்டுவதற்காக நினைத்து கொண்டுதான் இதையெல்லாம் அப்படி செய்கிறார்கள். அது கிடக்கட்டும். நீங்க இப்படி ஒரு 25 ரூபாய் கொடுங்கள். உங்களை ஜீவிய சந்தாதாரராக சேர்த்து விடுகிறேன். இந்த பத்திரிகை போயாக வேண்டும் என்று கையை நீட்டினார் பிள்ளை. இது யாரை ஏமாற்ற? யார் நன்மைக்கு? என்று சிரித்தார் கடவுள். தானம் வாங்கவும் பிரியமில்லை, கடன் வாங்கும் யோசனையும் இல்லை. அதனால்தான் வியாபாரத்தனமாக இருக்கட்டும் என்கிறேன். நன்மையை பற்றி பிரமாதமாக பேசிவிட்டீர்களே. இந்த பூலோகத்தில் நெய் முதல் நல்லெண்ணெய் வரையில் எல்லாம் கலப்படம்தான். இது உங்களுக்கு தெரியாதா என்று ஒரு போடு போட்டார் பிள்ளை. கடவுள் யோசனையில் ஆழ்ந்தார். அது இருக்கட்டும். போகரிலே சொல்லி இருக்கிறதே கருட பச்சை, அப்படி ஒரு மூலிகை உண்டா? அல்லது கருட பிச்சிதானா என்று கேட்டார் பிள்ளை. விரப்பித்த பொறுப்புதான் எனக்கு. பெயரிட்ட பழியை என்மேல் போடுகிறீரே, இது நியாயமா? நான் என்னத்த கண்டேன்? உம்மை உண்டாக்கினேன். உமக்கு கந்தசாமி பிள்ளை என்று உங்க அப்பா பேரு வைத்தார். அதற்கு நான் தான் பலியா என்று வாயை மடக்கினார் கடவுள். நீங்கள் வெயிலிலே அலைந்து விட்டு வந்து கோபத்தை என்மேல் காட்டுகிறீரே, அதற்காக என்னை மிரட்டி மடக்கி விட்டதாக நினைத்து கொள்ள வேண்டாம். அவசரத்தில் திடுதுப்பென்று சாபம் கொடுத்தீர்களானால் 25 ரூபாய் வீணாக நஷ்டமாய் போய்விடும். அதுதான் என்னுடைய கவலை என்றார் பிள்ளை. பொட்டலத்தை அவிழ்த்து தின்று கொண்டிருந்த குழந்தை, ஏன் தாத்தா அப்பா கிட்ட பேசுற? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இத தின்னு பாரு, இனிச்சு கிடக்கு என்று கடவுளை அழைத்தது. குழந்தை கொடுக்கும் லட்டு துண்டுகளை சாப்பிட்டு கொண்டே, பாப்பா உதிர்ந்தது எனக்கு, முழுசு உனக்கு என்றார் கடவுள். குழந்தை ஒரு லட்டை எடுத்து சற்று நேரம் கையில் வைத்துக்கொண்டே யோசித்தது. தாத்தா, முழுசும் வாய்க்குள்ளே போகுதே, உதிர்ந்தா உனக்குன்னு சொல்லுதியே, அப்போ எனக்கு இல்லையா என்று கேட்டது குழந்தை. யாருடைய குழந்தை? நம்ம கந்தசாமி பிள்ளையோட குழந்தையாச்சே. கடவுள் விழுந்து விழுந்து சிரித்தார். அவ்வளவும் உனக்கே உனக்குதான் என்றார். அவ்வளவுமா? எனக்கா என்று கேட்டது குழந்தை. ஆமாம், உனக்கே உனக்கு என்றார் கடவுள். அப்புறம் பசிக்காதே, அம்மா சாப்பிடாம இருந்தா அடிப்பாளே, லேகியம் வேற கிண்டி கொடுப்பா என்று கவலைப்பட்டது குழந்தை. பசிக்கும், பயப்படாதே என்றார் கடவுள். தாங்கள் வாங்கி கொடுத்தாலும் அது ஹோட்டல் பட்சணம், ஞாபகம் இருக்கட்டும் என்றார் பிள்ளை. நான் தான் இருக்கேனே என்றார் கடவுள். நீங்கள் இல்லை என்று நான் எப்பொழுது சொன்னேன் என்றார் பிள்ளை. சில வினாடிகள் பொறுத்து, இன்றைய செலவு போக அந்த 100 ரூபாயில் எவ்வளவு மிச்சம் என்றார் பிள்ளை. உமக்கு ரூபாய் 25 போக கையில் 50 இருக்கிறது என்று சிரித்தார் கடவுள். அதற்கு பிறகு என்ன யோசனை? அதுதான் எனக்கும் புரியவில்லை. என்னை போல் வைத்தியம் செய்யலாமே. உம்முடன் போட்டி போட நமக்கு இஷ்டமில்லை. அப்படி நினைத்து கொள்ள வேண்டாம். போட்டி எம்மோடு அல்ல, லோகத்து முட்டாள்தனத்தோடு தான் போட்டி. பிரியமில்லை என்றால் சித்தாந்த உபன்யாசங்கள் செய்யலாமே. நீர் எனக்கு பிழைக்கிறதுக்கு வழி சொல்கிறீர், அதில் துட்டு வருமா என்று சிரித்தார் கடவுள். என்னங்க, கடவுளை எப்படி சொல்லிட்டாரே? எனக்குத்தான் கூத்தாட நன்றாக வருமே. என்ன சொல்கிறீர்? தேவியை வேண்டுமானாலும் அழைத்து வரலாம் என்றார் கடவுள். கந்தசாமி பிள்ளை சிறிது யோசித்தார். எனக்கு என்னமோ பிரியமில்லை என்றார். பிறகு பிழைக்கிற வழி என்னங்கானோ? பிரபஞ்சமே எங்கள் ஆட்டத்தை வைத்துதானே பிழைக்கிறது. உங்கள் இஷ்டம் என்றார் பிள்ளை. கந்தசாமி பிள்ளை மறுபடியும் யோசித்தார். வாருங்கள் போவோம் என்று ஆணையில் கிடந்த மேல் துண்டை எடுத்து உதறி போட்டுக் கொண்டார். குழந்தை என்றார் கடவுள். அதுதான் உறங்குகிறதே, வருகிற வரையில் உறங்கட்டும் என்றார் பிள்ளை. 1/4 மணி நேரம் கழித்து 3 பேர் திவான் பகதூர் பிரகதீஸ்வர சாஸ்திரிகள் பங்களாவுக்குள் நுழைந்தனர். ஒருவர் கந்தசாமி பிள்ளை, மற்றொருவர் கடவுள், மூன்றாவது தேவி. நான் இவருக்கு தங்கபஸ்பம் செய்து கொடுத்து வருகிறேன், நான் சொன்னால் கேட்பார் என்று விளக்கிக் கொண்டே முன்வராந்தா படிக்கட்டில் ஏறினார் பிள்ளை. இருவரும் பின்தொடர்ந்தனர். சாமி இருக்காங்களா? நான் வந்திருக்கேன்னு சொல்லு போ என்ற அதிகாரத்தோடு வேலைக்காரரிடம் சொன்னார் பிள்ளை. பிள்ளை அவர்களா? வரவேணும் வரவேணும். பஸ்பம் நேத்தோடு தீர்ந்து போச்சே, உங்களை காணவில்லையே என்று கவலைப்பட்டேன் என்று கலகலத்த பேச்சோடு மல்வேஷ்டியும் தங்க விளிம்பு கண்ணாடியுமாக ஒரு திவான் ஓடி வந்தார். எல்லோரையும் கும்பிட்டார். சாய்வு நாற்காலில் அமர்ந்தார். உட்காருங்கள் உட்காருங்கள் என்றார் திவான். கந்தசாமி பிள்ளை அவரது நாடியை பிடித்து பார்த்து கொண்டே,
பரவாயில்லை. சாயங்காலம் பஸ்மத்தை அனுப்பி வைக்கிறேன். நான் வந்தது இவாளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க. இவாள் 2 பேரும் பெரிய நாட்டிய சாஸ்திர சாகரம். உங்கள் நிறுத்திய கலாமண்டலியில் வசதி பண்ணினா சௌகரியமா இருக்கும் என்றார் பிள்ளை. திவான் பகதூரோ உம்கொட்டிக் கொண்டே தலையை ஆட்டிக் கொண்டிருந்தார். இவர் பெயர் கூத்தனார். இந்த அம்மாளின் பெயர் பார்வதி. இருவரும் தம்பதிகள் என்று விளக்கினார் பிள்ளை. நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இதற்கு முன்பு நீங்கள் எங்கேயாவது ஆடியிருக்கிறீர்களா என்று தேவியை பார்த்து கொண்டே கூத்தனாரிடம் கேட்டார் பகதூர். கடவுளுக்கு வாய் திறக்க சந்தர்ப்பம் கொடுக்காமல் நாங்கள் ஆடாத இடமே இல்லை என்றார் தேவி. என்னவோ என் கண்ணில் பட்டதில்லை. இருக்கட்டும், அம்மா ரொம்ப கருப்பா இருக்காளே, சதசியிலே சோபிக்காதே என்றுதான் யோசிக்கிறேன் என்றார் பகதூர். பெண் பார்க்க வந்தீரா அல்லது நாட்டியம் பார்க்க வந்தீரா என்று கேட்டார் தேவி. அம்மா, கோவிச்ச கூடாது. ஒன்னு சொல்றேன் கேளுங்க. கலைக்கும் கருப்புக்கும் கானாவுக்கு மேல சம்பந்தமே கிடையாது. நானும் 30 வருஷமா இந்த கலாமண்டலிலே பிரசிடென்டா இருந்து வருகிறேன். சபைக்கு வந்தவர்கள் எல்லாரும் கண்கள் தான் கருத்திருக்கும். உம்ம மண்டலியமாச்சு சுண்டலியமாச்சு என்று சொல்லிக்கொண்டே தேவி எழுந்தார். என்னங்க, தேவி கோச்சுக்கிட்டாங்க? ஆபங்கீபம் கொடுத்துருவாங்களோ? இப்படி கோவிச்சுக்க கூடாது என்று திவான் பகதூரும் கந்தசாமி பிள்ளையும் எழுந்தார்கள். இவர்கள் புது புது பாணியிலே நாட்டியம் ஆடுவார்கள். அந்த மாதிரி இந்த பக்கத்திலே பார்த்திருக்கவே முடியாது. சாஸ்திரம் இவர்களிடம் பிச்சை வாங்க வேண்டும். ஒரு முறைதான் சற்று பாருங்களேன் என்று மீண்டும் சிபாரிசு செய்தார் பிள்ளை. சரி, பார்க்கிறதுக்கு என்ன ஆட்சேபம் என்று சொல்லிக்கொண்டு சாய்வு நாற்காலியில் சாய்ந்தார். சரி, நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இமைகளை மூடினார் பகதூர். எங்கே இடம் விசாலமாக இருக்கும் என்று தேவி எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். அந்த நடு ஹாலுக்குள்ளே போவோம் என்றார் கடவுள். சரி என்று உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டார்கள். சில வினாடிகளுக்கெல்லாம் உள்ளிருந்து கணீர் என்று கம்பீரமான குரலில் இசை எழுந்தது. கதவுகள் திறந்தன. கடவுள் புலித்தோளுடைய திரிசூலமும் பாம்பும் கங்கையும் சடையும் பின்னி புரள கண்மூடி சிலையாக நின்றிருந்தார். மறுபடியும் இசை. மின்னலை சிக்கல் எடுத்து உதறியது போல ஒரு வெட்டு வெட்டி திரும்புகையில் கடவுள் கையில் சூலம் மின்னி குதித்தது. கண்ணில் வெறியும் உதட்டில் சிரிப்பும் புரண்டோட காலை தூக்கினார். கந்தசாமி பிள்ளைக்கு நெஞ்சில் உதைப்பு எடுத்துக்கொண்டது. கடவுள் கொடுத்த வாக்கை மறந்து விட்டாரே என்று நினைத்து பதறி எழுந்தார். ஓய் கூத்தனாரே, உம்ம கூத்த கொஞ்சம் நிறுத்தும். ச்ச, வெறும் தெருக்கூத்தா இருக்கே. என்னங்கானோ போர்னியோ காட்டு மிராண்டி மாதிரி வேஷம் போட்டுட்டு ஆடிட்டு இருக்கிறாரே என்றார் திவான். ஆடிய பாதத்தை அப்படியே நிறுத்தி சூலத்தை சாய்த்தபடி பார்த்து கொண்டிருந்தார் கடவுள். என்னங்க, சிவபெருமான் ஆட்டத்தையே இப்படி சொல்றாங்களே. ஓய், கலைனா என்னன்னு தெரியுமாங்கானோ? புலி தோலைத்தான் கட்டி கொண்டீரே, பாம்புன்னா பாம்பையா புடிச்சு கொண்டு வருவா? பாம்பு மாதிரி ஆபரணம் போட்டுக்கொள்ள வேணும், புலித்தோல் மாதிரி பட்டு கட்டி கொள்ள வேணும். கலைக்கு முதல் அம்சம் கண்ணுக்கு அழகுங்கானோ. பார்வதி பரமேஸ்வரரே இப்படி ஆடினாலும் இது நாட்டிய சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது. அதிலே இப்படி சொல்லல. முதல்ல அந்த பாம்புகளை எல்லாம் பத்திரமா புடிச்சு கூடையில போட்டு வச்சுட்டு வேஷத்தை கலையும். இது சிறுசுகள் நடமாடுற இடம், ஜாக்கிரதை என்றார் பகதூர். கந்தசாமி பிள்ளையும் அவர் விட்டு வைக்கவில்லை. கந்தசாமி பிள்ளைவாள், நீர் ஏதோ மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்பதற்காக இந்த கூத்து பார்க்க முடியாது, கச்சேரியும் வைக்க முடியாது. அப்புறம் 4 பேரோட தெருவிலே நான் நடமாட வேண்டாமா? 1/4 மணி நேரம் கழித்து சித்த வைத்திய தீபிகா ஆபீஸில் 2 பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். தேவியை தவிர குழந்தை பாயில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. 2 பேரும் மௌனமாக இருந்தார்கள். தெரிந்த தொழிலை கொண்டு லோகத்தில் பிழைக்க முடியாது போலிருக்கே என்றார் கடவுள். நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்களுக்கு பிடித்தது லோகத்துக்கு பிடிக்கவில்லை. வேண்டுமென்றால் தேவார பாடசாலை நடத்தி பாருங்களேன். கடவுள் நாக்கை சூழ் கொட்டினார். அதுக்குள்ளே பூலோகம் புளிச்சு போச்சோ? உம்மை பார்த்தால் உலகத்தை பார்த்தது போல் என்றார் கடவுள். உங்களை பார்த்தாலோ என்று சிரித்தார் கந்தசாமி பிள்ளை. உங்களிடமெல்லாம் எட்டி நின்று வரம் கொடுக்கலாம், உடனிருந்து வாழ முடியாது என்றார் கடவுள். உங்கள் வர்க்கமே அதற்குத்தான் லாயக்கு என்றார் பிள்ளை. அவருக்கு பதில் சொல்ல அங்கே யாரும் இல்லை. மேஜையின் மேல் ஜீவிய சந்தா ரூபாய் 25 நோட்டாக கிடந்தது. கைலாசபுரம் பழைய பரமசாமி பிள்ளை. ஜீவிய சந்தா வரவு ரூபாய் 25 என்று கணக்கில் பதிந்தார் பிள்ளை. கடைசியில நம்ம பிள்ளைதான் ஜெயிச்சாருங்க. அப்பா, தாத்தா ஊருக்கு போயாச்சா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து அமர்ந்தது குழந்தை. கடவுளா இருந்தாலும் பூலோகத்துல வந்து பழைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போல. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். இந்த கதை இதோட முடியுதுங்க. இந்த கதையை கேட்டு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மீண்டும் இதே போல ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ரேவதி சித்ரா.